இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத அளவிற்கு திடீரென்று நடந்துகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய காரியங்களில் கூட மிகச் சுலபமான இனிமையான நாளின் இனிமையான வணக்கம். நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். உலகில் உள்ள அனைத்து விதமான நற்செல்வங்களும் நல்ல மன நிம்மதியும் அனைவருக்கும் கிடைத்திட ஆண்டவனை இத்தினம் நான் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, நமது ராசிக்காக மட்டுமே பலன்களை வழங்குகின்ற நமது ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்க. நண்பர்களே, இன்றைய தினம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, நாம் என்ன செய்யலாம், என்னென்ன செய்யாமல் இருந்தால் நல்லது, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் 27 ஏப்ரல் 2022ங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் சித்திரை மாதம் 14ஆம் நாளுங்க. இன்றைய தினம் ஒரு தேய்பிரை தினங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. குரு பகவான் ராசியை பார்க்கிறாருங்க. இது ஒரு யோகமான அமைப்பாகும். நமது கன்னிராசிக்கு இன்றைய தினத்திற்கு புதன் பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு மதியத்திற்கு மேல் பயிற்சி ஆகிறாருங்க. ராசி அதிபதி புதன் பயிற்சி ஆகிறது நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியானதாக இனிமையான தினமாக இன்றைய தினத்தை மாற்றித்தர கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய மனமகிழ்ச்சியான தினமாக அமைப்பறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை இந்த தினம் ஈட்ட முடியுங்க. மிகப்பெரிய ஒரு காரியங்களை கூட மற்றவர்கள் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் மிக சுலபமாக செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ப்ராப்பராக திட்டமிட்டீங்க அப்படின்னா, நல்ல ப்ராப்பரான ஒரு பிளான் இன்னைக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக வெற்றிகரமாக அதை சாதிக்க முடியுங்க. இன்றைய தினம் மற்றவர்களை நீங்கள் மகிழ்விச்சு ஆச்சரியப்படுத்தவும் நல்ல வாய்ப்புகளாக அது அமையுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி செய்யுங்க. உடனே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முழுமையான நல்ல ஒரு திட்டமிடல் இன்றைக்கு வேணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் நல்ல ஒரு திட்டமிடல் உங்களுக்கு பாதி வெற்றிகளை தந்து விடுங்க. மற்றபடி உங்களுக்கு அந்த செயல்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல எந்த விதமான தடையும் இருக்காது. இன்றைய தினம் உங்களது நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. அதற்குண்டான மன வலிமை, உடல் வலிமை எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் தொட்டது தொடங்கும் ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமைப்பிருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் காரியங்களில் வெற்றிகளை பெறுவது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சியை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் சொன்ன சொல் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இன்னைக்கு முன்வருவீங்க. எந்த விதமான தயக்கமும் அதில் எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழும் யோகமும் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை தினமாக அமையப்படுங்க. நல்ல ஒரு பெருமையான சூழ்நிலைகள் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இன்றைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உங்களது பிள்ளைகளால் உண்டுங்க. தொழிலில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். எப்பவும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருந்த சிறு சிறு மன வருத்தங்கள், சஞ்சலங்கள் மற்றும் உங்களுக்கு வந்திருந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கான தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாமே இன்னைக்கு மறையுங்க. மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல ஒரு உந்து சக்தியாக உங்களது தொழிலில் கூட்டாளிகளின் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு அமையப்பெறுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது கூட்டாளிகள் மூலமாகவும் நன்மை உண்டு. வீட்டில் உங்களது குழந்தைகள் மூலமாகவும் நன்மை உண்டுங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் உங்களது நிதி வலிமையையும் நிதி பாதுகாப்பையும் கண்டிப்பாக மேம்படுத்தக்கூடியதாக அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கடமைகளை புறக்கணிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்படி உங்களது கடமைகளை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடன் வாழும் ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல ரொமான்டிக் உணர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியை தரும். வெளிநாடு தொடர்பான வியாபாரம் பணிபுரிபவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் இன்றைய தினம் எந்த விதமான வெளிநாட்டு தொடர்பு உடையவர்களுக்கும் இன்றைய தினம் விரும்பிய முடிவுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் நீங்கள் முழுமையாக உங்களது துறையில் வெளிப்படுத்தி மற்றவர்களுடைய
சிறப்பான ஒரு பாராட்டுதலில் பெறுவீங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது வேலை தொழிலுடன் தொடர்புடைய எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களது திறமைகள் மற்றவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் வயதில் மூத்தவர்கள், மூத்த குடிமக்கள், உங்களது குடும்பத்தில் இன்றைய தினம் நீங்கள் பழைய நண்பர்கள் ஒருவரை சந்திக்க செல்வதாக கூறிவிட்டு நீங்கள் செல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பழைய நண்பர்கள் சந்திப்புகள் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுங்க. நல்ல ஒரு ரிவைண்ட், உங்களது வாழ்க்கையை ரிவைண்ட் பண்ணி உங்களுடைய சந்தோஷமான நாட்களை நீங்கள் இன்றைய தினம் சந்தோஷமாக பேசி மகிழக்கூடிய யோகம் உங்களது பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. எனவே அதை பயன்படுத்திக்கோங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வேலையில் மிக சாதகமான நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறதுனால உங்களது காரியங்கள் நல்ல ஒரு வெற்றிகளை பெற முடியுங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் அடைய முடியுங்க. இன்றைய தினம் உங்களது தொழிலில் தேவையான ஆதரவுகள் உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4 நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இருக்குங்க. நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலில் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் எடுத்து விடுங்க. நமது புதிய வீடியோக்கள் தினமும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்துட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோ சுட உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்த்துக்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மறுபடியும் சில தவறி போன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ரீசான்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களது காரியங்களை நீங்கள் முறையாக திட்டமிட்டு சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க. ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்கள் மறுபடியும் உங்களை தேடி மீண்டும் இந்த காரியத்தை நீங்கள் சாதிச்சுக்கோங்கிற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதை மறக்காமல் மிஸ் செய்யாமல் போன விட மாதிரி தவற விடாமல் என்ற தடவை நீங்கள் திட்டமிடலை மேற்கொண்டு சிறப்பாக செய்ய முடியுங்க. பெரிய காரியங்களையும் எளிதில் செய்ய முடியுங்க. பயணங்களில் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பயணங்கள் தொடர்பான தடைகள் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உயர்வான தினமா இன்னைக்கு அமையப்பெறுங்க. குறிப்பா இன்னைக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சிகள் காணப்படும். இந்த தினம் உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையில் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்கள், உங்களுடைய நெருக்கமானவர்கள், நண்பர்கள் என யாராக இருந்தாலும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சியான சூழ்நிலையில் உண்டுங்க. நல்ல ஒரு புரிதல் காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையானது என்ன, உங்களது நண்பர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு, நெருக்கமானவர்களுக்கு தேவையானது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட அது ஏதுவாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையில் அமைகிறதுனால இன்னைக்கு நடக்கக்கூடிய காரியங்களிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் கண்டிப்பாக அமையுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வான காரிய வெற்றிகளும் இன்னைக்கு காத்திருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் இந்த வீடியோவால் பயன்பெறுவாங்க. நமது வீடியோ பற்றின பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க நல்ல உதவிகரமாக இருக்கும். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்துங்க நண்பர்களே. நமக்கு ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக அது இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.